காரை செல்வராஜ் சார், நம்ம இப்போ இதயத்துல்லா சார் என்ன சொன்னாருன்னா, அந்த ஒரு மதசார்பற்ற ஒரு ஆட்சி அமைவதற்கு தான் நாங்கள் இந்த ஆதரவை அளித்திருக்கிறோம். இல்லை என்றால் பாஜக அதிமுக அணியை ஆதரவு அளித்தால் தமிழகத்தில் அது ஒரு பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற எண்ணத்தில் தான் நாங்கள் திமுகவுக்கு உதவும் நோக்கத்தில் தான் இவ்வாறு நாங்கள் ஆதரவு அளித்திருக்கிறோம் என்று கூறுகிறார். நீங்கள் இந்த காங்கிரஸ் இப்போது அணி மாறி தாவேக்காவிற்கு ஆதரவு அளித்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அண்ணன் இதயத்துல்லா நான் மிகவும் நேசிக்கக்கூடிய அண்ணன். அவர் சொன்னது அவர் சொன்ன செய்தி வரைக்கும் நான் எந்த மாற்று கருத்தும் சொல்ல விரும்பல. ஆனால் அவர் இறுதியாக முடிக்கிற பொழுது ஒரு செய்தியை சொன்னாரு. மதச்சார்பற்ற அணிகள் நீங்களும் ஆதரவு அளிக்கிறேன்னு சொல்றாரு. திமுக கூட்டணியில் உள்ள மதசார்பற்ற மற்ற கட்சிகளும் காங்கிரஸோடு இணைந்து ஆதரவு அளிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு தான் வர்றேன். அங்கேதான் தவறு இழைக்கிறார்கள். நீங்க உங்க முடிவை எடுத்து நீங்கள் போயிருப்பதை நாங்கள் இந்த நேரத்துல விமர்சனம் பண்ணுவதில்லை. அது உங்க விருப்பம். 60 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம் கிடைக்குது, பாரதிய ஜனதா கட்சி உள்ள வந்துடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சு நீங்க போனதா எதுக்காக போனீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சார்ந்தது. திமுக கூட்டணியில் இருக்கிற மதச்சார்பற்ற மற்ற அணிகள் இதுல இணையணும் என்று சொல்வது என்பதுதான் உங்க நோக்கத்தை கேள்விக்குறியாக்கு. இதுல பலன் யாருக்கு? இரண்டாவது, மதச்சார்புள்ள கட்சிகள் எதுன்னு எப்படி வகைப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. அதிமுக மதச்சார்பற்ற கோட்பாடு உள்ள இயக்கமா? அதிமுக யாரு வந்தா சேர்த்துக்க மாட்டாரா தாவேக்கா? விஜய் இல்ல நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை கொடுத்திருக்கிற காங்கிரஸ் பேர் இயக்கம் அதிமுக சேர்க்க கூடாது, அவங்க திருப்பரங்குன்ற விவகாரத்துல பாஜகவுக்கு சாதகமா இருந்தாங்க, எஃப்சிஆர்ஏ கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொண்டு வந்த அந்த சட்டத்தை அவர்கள் முழுமையாக எதிர்க்கவில்லை, வக்பு வாரியத்துக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற அவ்வளவு பெரிய பிரச்சனையை, சொத்துக்களை கூட மத்திய அரசு மொத்தமாக வக்பு வாரியத்தில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் கையகப்படுத்துகிற அளவிற்கு வந்ததற்கு பிறகும் கூட எந்த குரலையும் கொடுக்காமல் அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தை வடிவமைக்காத அதிமுக மதவாத கட்சி என்கிற அமைப்பில் அதை சேர்க்கிறார்களா? அமமுக பாஜக கூட கூட்டணி வைத்திருக்கிறதுனால சொல்றாரு அவர். பாஜக கூட கூட்டணி வைத்திருக்கிறது இல்ல, அது இல்ல, அவங்களோட கண்ட்ரோல்ல செயல்படுவாங்க. வகைப்படுத்தணும், நீங்க வகைப்படுத்துங்க. கூட்டணி எல்லாம் முடிஞ்சு போச்சு, தேர்தல் முடிஞ்சு போச்சு, நீங்க உங்களுக்கு சாதகமா வகைப்படுத்துறீங்க. திமுக இருக்கிற அணிகள் சொல்றது ஒரு லாஜிக் இருக்குல்ல? இதயத்துல்லா சார் சொல்றது ஒரு லாஜிக் இருக்கா இல்லையா? ஒரு லாஜிக். ஏடிஎம்கே பிஜேபி தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அதை அவர் ஏத்துக்குவாராங்கிறது வேற கருத்து. இல்ல, நான் கேட்கிற கேள்வி வேறங்க. அதிமுக மதவாத செயல்பாடுகள் பாஜக எடுத்த எந்த செயல்பாட்டையும் எதுக்கல, ஆதரவு கொடுத்தது. அதிமுக மதவாத இயக்கமா? அங்கே இருந்து எம்எல்ஏக்கள் வந்தால் நிபந்தனையுடன் ஆதரவு கொடுத்திருக்கிற காங்கிரஸ் தாவேக்காவிடமிருந்து விலகுவார்களா? அமமுக மதவாத இயக்கமா? பாட்டாளி மக்கள் கட்சி மதவாத இயக்கம்? ஏன் அவங்களையெல்லாம் விட்டுட்டு பேசுறீங்க? வகைப்படுத்துங்க. கொஞ்சம் பெட்டர் நினைக்கிறாரு. திமுக கூட்டணி கூட ரொம்ப நாள் பழகிருக்காங்க, கொஞ்சம் பெட்டர் நினைக்கிறாரு. உங்களெல்லாம் மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பெட்டர் நினைக்கிறாரு. உதயசூரியன் தான் சொல்றேன். இல்ல, நாங்க உதயசூரியன்ல தான் நின்னோம். 100% இயக்கம் அதிமுக, 100% மதச்சார்பற்ற இயக்கம். பாஜக என்கிறதுல மற்றவர்களை எல்லாம் விட எங்களுடைய சொந்த சின்னத்தில் கூட நிற்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. திமுகவினுடைய பொற்கால ஆட்சி தொடர வேண்டும். திராவிட இயக்கத்தினுடைய சமூக நீதி கோட்பாட்டிற்கு எந்த பங்கமும் எங்களால் வந்திருக்க கூடாது. எந்த சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். சரியா தவறா சார்? நாங்கள் ஏற்றுக்கொண்டதை கூடாது. இவங்க போனது சரின்னு நினைக்கிறேன், தவறுன்னு நினைக்கிறீங்களா? அது அவங்களுக்கு பலன் அளிக்குமா, பாதிப்பளிக்குமா? இல்ல, அதாவது பலன் காங்கிரசிற்கு, பாதிப்பு விஜய்க்கு. ஏன்னா இவங்க வகைப்படுத்தல. இப்ப அதிமுக என்ன பாதிப்பு? விஜய்க்கு என்ன பாதிப்பு? இல்ல, விஜய்க்கு என்ன பாதிப்பு? நான் பேசி முடிச்சிடறேன். நான் சொன்னதை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் வரும்ல. சொல்லுங்க. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, கருப்பன் எல்லாம் உட்கார்ந்து பேசி 20 எம்எல்ஏக்கள் வர்றதுக்கும் எனக்கு கிடைத்த தகவல் படி 16 பேர் தயாராயிட்டாங்க. இன்னும் 4 பேர்த்த பேசியாச்சு. ஆளுக்கு 25 கோடி ரூபாய் பணம் கொடுப்பதாக குதிரை பேசும் உங்க தகவலுக்கு இப்போதைக்கு கேபி முனுசாமி, அந்த கட்சியின் துறை பொதுச் செயலாளர் கேபி முனுசாமி பேட்டி எழுதிட்டார். தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்க போவதில்லைன்னு ஒரு திட்டவட்டமாக நாங்கள் முடிவெடுத்து 47 அறிவிச்சிட்டாரு. நான் சொல்றது கட்சியில இருந்து வெளியில ஆதரவு கொடுக்க போறேன்னு 2 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்கள சொல்லிட்டு இருக்காங்க. சிவி இன்னைக்கு அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கேன்சல் பண்ணாங்க. சிவி சண்முகம், வேலுமணி, தாவேக்கா கூட கூட்டணி
இல்ல காலத்துல முடிஞ்சு இப்ப பேட்டி கொடுத்துட்டாங்க. எம்எல்ஏக்கள் கூட்டம் முடிஞ்சு பேட்டி யாரு கொடுத்துட்டாங்க. கொடுத்தா பேட்டி? கேபி முனுசாமி கொடுத்திருக்காரு சார் பேட்டி. எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்படுதுன்னு பேட்டி கொடுத்திருக்காரு. அது முடிஞ்சு போச்சு. யாருங்க ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது முடியல. சி வி சண்முகம் சொன்னாரா? சி வி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர், இபிஎஸ் எல்லாம் பேசி அந்த கூட்டம் முடிஞ்சு இப்போ ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பேட்டி கொடுத்துட்டாங்க சார். நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க போகவில்லை, தாவேகா தொடர்பான செய்தி தவறானதுன்னு சொல்லிட்டார். அது உங்க கவனத்துக்கு சொல்றேன், நீங்க சொல்லுங்க. இல்ல கவனம் ஓகே. சி வி சண்முகம் சொன்னாரா? எங்க எல்லாரும் பேட்டி கேளுங்க. இல்ல காரஜிலதாரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி, இபிஎஸ் எல்லாம் நீங்க சொன்னது காலையில நடந்ததுதான். அந்த ஆலோசனை கூட்டம் மாறி மாறி நடந்தது. இப்ப அனைவரும் இபிஎஸ் வீட்டுல அந்த மீட்டிங் நடந்து இப்ப எல்லாருமே ஒன்னா நின்று சி வி சண்முகம், நத்த விஸ்வநாதன் இருந்து கேபி முனுசாமி எல்லாரும் ஒன்னா நின்று கூட்டு பேட்டியே அளிச்சிருக்காங்க சார். நாங்க வந்து தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க போல அளிச்சாங்க. அதாவது தகவலா உங்களுக்கு சொல்றேன். சரி சரி, அதை விட்டுருங்க. நான் இந்த மதச்சார்பற்ற அணி வந்து திமுக தலைமையில் இணைந்திருக்கிற இயக்கங்களை பத்தி மட்டும் பேசுறாரு. ஏன் அதிமுக தான் சேர்த்துக்க மாட்டாங்களா? நிபந்தனைகளோட ஆதரவு கொடுக்க மாட்டீங்களா? அமமுக தான் சேர்த்துக்க மாட்டீங்களா? இப்ப பாட்டாளி மக்கள் இப்ப திமுக இருந்து கூட்டணியில இருந்து யாரும் வரல. மதிமுக முதலில் அறிவித்து எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் தான். எங்களிடம் வந்து ஆதரவு கேட்கக்கூடிய சிந்தனை கூட தாவேகாவுக்கு வராது என்று முதல் பேட்டி கொடுத்தது எங்கள் தலைவர். நாங்க தெளிவா இருக்கோம். ஐஎம்எல் தெளிவா இருக்காங்க. மற்றவங்க நாளைக்கு மீட்டிங் போட்டிருக்காங்க. இவங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி கூட்டிக்கிட்டு போகணுங்கிற சிந்தனை ஓட்டத்தை விதைப்பது என்ன பலன்? யாரு விருப்பப்படுறாங்களோ, யாரை இணைத்துக் கொண்டால் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்ற முடியுமோ, தன் வெற்றி பெற்றத ஆட்சியை முன்னிலை ஆளுநர் ஆப்பு வச்சாரா? 118 எம்எல்ஏ நீங்க தானே, உங்க சத்தியம் தொலைக்காட்சியில் தானே ஓடிட்டு இருக்கு. நீங்க தானே முதல்ல சொன்னீங்க 118 எம்எல்ஏ லிஸ்ட் கொடுன்னு. யாரா இப்ப பாமக வந்து லிஸ்ட் கொடுக்குறான், அமமுக கொடுக்குறான், அதிமுக ஒரு 16 பேர் வெளியில வந்து கொடுத்தா வாங்கிக்க கூடாதா? ஏன் செக் வைக்கிறீங்க? பலன் காங்கிரசிற்கு முதல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆளுநர் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்ததுனால ஆளுநர் வந்து அழுத்தம் கொடுக்கறதா சொல்றீங்களா சார்? ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஒண்ணுமே இல்லாம 5 ஆண்டு காலம் இந்த ஆளுநருக்கு எதிராக திமுக எவ்வளவு போராட்டம் பண்ணுச்சுங்க. இல்ல காரசிலராஜ் இப்போ எதேத்துல சார் என்ன சொன்னார்? ஒரு வேலிட் பாயிண்ட் நாங்க ஆதரவு அளிக்கலன்னா இது ஒரு 6 மாதம் அந்த ஆளுநர் ஆட்சி, அது 2 ஆண்டுகள் கூட நீடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. ஒரு தேர்தல் முடிந்து இது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இந்த மாநிலம் இருந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு நாங்கள் முதல்ல ஆதரவு கொடுத்து பாஜகவுக்கு ஒரு செக் வச்சுட்டோம். அதுதான் எதேத்துல்லா சாரோட வாதம். அதாவது நீங்க மத்தவங்களை சேர்க்கறதுக்கு செக் வைக்கிறீங்க. நீங்க பாஜகவுக்கு செக் வச்ச வரைக்கும் உங்க நோக்கத்தை நான் வந்து தப்பா சொல்லல. நீங்க மற்ற யாரையும் சேர்த்து கொள்வதற்கான அவர்களுடைய உரிமையை ஏன் பறிக்கிறீர்கள்? ஏன் நிபந்தனை விதிக்கிறீங்க? அந்த நிபந்தனை தான் நாளைக்கு பதவியேற்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி இருப்பது காங்கிரசுடைய அந்த நிபந்தனைகள் தான். பாஜக விளையாட்டு இப்ப முதல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னால ஆரம்பிச்சு இல்ல, 5 வருஷமா நாங்க பட்டிருக்கோம்ல. ஆளுநருக்கு எதிராக சட்டமன்றத்துல வந்து எத்தனை நீதிமன்ற தீர்ப்புகளை பெற்றுக் கொடுத்திருக்கோம். அந்த அறிவிப்பு வந்தாச்சுங்க. பிஎம் ஸ்ரீ திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசிற்கு கெடு விதித்து இருக்கிறது ஒன்றிய அரசு. இன்றைக்கு வந்த செய்தி. காங்கிரஸ் கொடுத்த நிபந்தனை என்பது அவங்களுடைய நோக்கம் வேறவாக இருக்கலாம். ஆனா அந்த நோக்கம் பாஜக நிச்சயமாக எவ்வளவு பிரச்சனைகளை விஜய்க்கு கொடுக்க முடியுமோ ஆட்சி அமைக்க விடாமல் அவ்வளையும் செய்வார்கள். அதற்கு துணை நிற்கிறது காங்கிரஸ். காரணம், யாரை சேர்த்தாவது ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிற தாவேகாவிற்கு நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு கொடுத்து செக் வச்சு தாவேகாவினுடைய செயல்பாடுகளையும் முடக்கி இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கு வந்து முதல் சுற்று கருத்தாங்க எடுத்துக்கிறதா இப்போதைக்கு சத்யராஜ் குப்சாமி ஒரு வரி பேசலாம். ஒன்றும் இல்லை, காரை செல்வராஜ் ஒரு சொல்றதுல சில நியாயங்கள் இருக்குது. ஆனால் அவர்களால் வந்து ஆதரவு கொடுக்க முடியாது, நம்ம அவங்கள சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க உதயசூரியன் சின்னத்தில் இருந்தவங்க, எந்த நிலையில அவங்க போக முடியாது. மற்ற கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து இதுல நிக்கிறாங்க, அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள நம்ம வந்து ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறோம். இப்போ காரை செல்வராஜ் சார், தமிழக வெற்றி கழகம் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான சவால்களா நீங்க என்ன பாக்குறீங்க? இந்த பெரிய மாற்றம் மக்கள் மனதில் ஏற்படுவதற்கு திமுக அதிமுக என்ற 2 திராவிட இயக்கங்கள் மீது ஏற்பட்ட ஒரு சலிப்பு தான் இந்த தாவேகாவின் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் என்று நினைக்கிறீங்களா? ஒரே காரணம் சினிமா கவர்ச்சி. சினிமா கவர்ச்சியை தாண்டி
அவ்வளவு அரசியல் சிந்தனையோடு தாவேக்கால இருக்கிற ஒரு தொண்டன் பேசணும்னு சொல்லுங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்க பேசுனது, அந்த பசங்க பேசுனதெல்லாம் காதுல கேட்டா பயம் வந்ததுங்க. ஸ்டாலின் ஜெயிச்சு முதல்வரானா என் பிள்ளைங்களுக்கு விஷத்தை கொடுத்து நாங்களும் விஷத்தை கொடுத்துட்டு செத்து போவோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கான தொண்டர்களை தான் எந்த ரீல்ஸுக்காங்க பேட்டி எடுக்கும் போது சொன்னதுங்க, ரீல்ஸுக்காக சொல்லலங்க. பேட்டி எடுக்கும்போது ஏங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னொருத்த முதல்வரானா விஷம் குடிச்சு செத்து போவேன், பிள்ளைங்களை விஷம் கொடுத்து கொள்ளுவேன்னு ஓபன் மீட்டிங்ல பத்திரிகையாளர் மைக் எட்டிட்டும் போது சொல்லக்கூடிய அளவுக்கு தாங்க இங்க தொண்டர்கள். சினிமா கவர்ச்சி மட்டும்தான் இதுக்கு காரணமே தவிர இதெல்லாம் ரொம்ப கண்டிச்சிட்டோம், குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு கண்டிச்சிட்டோம். அதையும் மீறி இப்போது 100, 106 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. இது என்ன அந்த மாற்றத்துக்கு என்ன ஒரு சலிப்பு ஃபீல் பண்றீங்களா? எப்படி வெற்றி பெற்றாங்க நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். பதில் சொல்லலாம் தான் நீங்க அடுத்த கேள்வியை வைக்கிறீங்க. சினிமா கவர்ச்சி மட்டும்தான், ரசிகர்கள் கூட்டம் மட்டும்தான், அரசியல் மயப்படுத்தாத தான் தலைவராக ஏற்றிருக்கிற 5 தலைவர்களுடைய எந்த சித்தாந்தத்தையும் சொல்லி வளர்க்காத தொண்டர்களை வைத்துக் கொண்டு சினிமா கவர்ச்சி மட்டும்தானே தவிர, அவர் நம்ம தமிழர் சேனை தோழர் எர்மலை பேரு ராமச்சந்திரன், ஆமா சொல்லுங்க. ஆமா, அவர் பேசும்போது உடனே உள்ள சந்தடி சாக்குல உள்ள வந்தாரு. ஆணவ படுகொலை திமுக சாதிய கட்சிகள், தமிழகத்தில் இருக்கிற சாதிய கட்சிகளுடைய அந்த ஆணவ படுகொலை குறித்தான பார்வை என்னன்னு பதிவு பண்ணிருக்காங்களா? இந்த ஆணவ படுகொலை குறித்து எவ்வளவு பேசியிருக்கோம், அதற்கு கடுமையான சட்டங்களை குற வேண்டும் பேசியிருக்கோம். அது என்னமோ இந்த திமுக ஆட்சியில தான் வந்ததா? திமுக ஆட்சியில தான் பட்டியலின ஆதி திராவிட செல்வங்களுக்கு கல்லூரியிலே சேர்வதற்கும் தங்குவதற்கான வாய்ப்பு, தொழில் முனைவோர்களை உருவாக்குவதற்கு 5 ஆண்டு காலம் இந்த அரசு செய்திருக்கிற சாதனையை இதுவரைக்கும் தமிழக அரசியல் களத்துல எந்த அரசு செய்ததில்லை. போற போக்குல பையர்களுக்கு பல்லர்கள் சாதிய பேரை சொல்லி அவங்களுக்கு எதிராக திமுக இருந்தது கட்டமைப்பு என்பது எந்த மாதிரியான அரசியல்னு புரியல. விஜய் ஜெயிச்சது சினிமா கவர்ச்சி மட்டும்தானே தவிர அறிவு சார்ந்த சிந்தனை கொண்ட எந்த தொண்டனும் இல்ல. வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைங்க எல்லாம் விசிலுக்கு ஓட்டு போடுகின்ற பெத்தவங்களையும் வீட்டுல இருக்கிற பெரியவங்களையும் கொடுத்த அழுத்தத்துல ஓட்டு போட்டோம்னு எத்தனை பேர் வெளியில வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இந்த வெற்றி என்பது அவர் ஏதோ பெரிய சமூக சிந்தனை கொண்டவர், அவர் என்னமோ பெரிய மதச்சார்பற்ற இயக்கங்களுடைய மிகப்பெரிய தலைவர், இப்படியெல்லாம் ஒரு பில்டப் கொடுக்கிற இடத்தில் தாவேகா விஜய் இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி பாஜகவினுடைய ஆட்டம், அவர் அண்ணன் ஜெயதுல்லா சொன்னாரு, மதச்சார்பற்ற மதவாத இயக்கம்னா 100% பாஜக. அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு எம்எல்ஏ. அவங்க இங்க என்ன வந்து கலடா பண்ணிடுவாங்க, அமித்ஷாவும் மோடியும் வந்து தமிழ்நாட்டு பின்னணியில பாஜக இல்ல, தாவேகாவுக்கு பின்னணியில பாஜக ஒண்ணும் கிடையாது. கரெக்டா? பாஜக எப்படி வரும்? ஒரு எம்எல்ஏ இருக்கா, அவங்க என்ன பாதிப்பை இங்க தமிழகத்துல குற்ற முடியும்னு பேசுறாங்க. அது இல்ல, தாங்கள் போவது போல திமுக கூட்டணியில் இருக்கிற மதச்சார்பற்ற அந்த கூட்டணி இயக்கங்கள் பயந்துக்கிற அந்த இயக்கங்களை சிதைப்பதற்கு முயற்சி பண்றாங்க. அதை நீங்க தயவு செய்து அண்ணன் இதயத்துல்லா அவர்கள் நீங்கள் உணர வேண்டும். விருப்பப்படுபவர்கள் யார் போனாலும் அவங்க கட்சி எடுக்கிற முடிவின்படி யாரும் தடை சொல்ல போவதில்லை. விமர்சனம் இருந்தால் நாங்கள் விமர்சனத்தை வைப்போம். ஆனால் நீங்கள் வலிய வந்து அந்த இயக்கங்களை வந்து விடுங்கள் என்று கூப்பிடுவது என்பது இத்தனை ஆண்டு காலம் இருந்து பாராளுமன்றத்திலே கொடுத்து சட்டமன்றத்திலே 5 சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்த இயக்கத்தை சிறுமைப்படுத்துகிற சிந்தனை ஓட்டம் என்ன என்பது, என்னமோ ராகுல் பெரிய தேர்தல்ல வேலை பார்க்கல, கேரளாவில் பெரிய தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தான்னு பேசுறாங்க. ஏன் 2 கூட்டம் 1 கூட்டம் முதல்வர் கூட சேர்ந்து பேசியிருக்கவே முடியாதா? அதுக்கு வாய்ப்பே இல்லையா? முதல்வர் மறுத்தாரா? திட்டமிட்டு வரவில்லை. ஏனால் அவர் ஆரம்பத்தில் சேர நினைத்தது தாவேகா. அது ஏற்கனவே பேசப்பட்டது, இங்க உங்களுக்கு தெரியாம இல்ல. செல்வ பெருந்தகை அண்ணன் உட்பட இங்கே இருப்பவர்கள் திமுகவோடு தான் சேரணும், வெற்றி வாய்ப்பு அதிகம் அவர்களுக்கு இருக்குன்னு சொன்ன அந்த அழுத்தம் மட்டும்தான் ராகுல் காந்தி அமைதியானதுக்கு காரணம். இன்றைக்கு வெளியில வந்த உடனே ராகுல் காந்தி ஆதரவு கொடுங்க, தலைமை அதைத்தான் விரும்புறாது, உங்க விருப்பம். அந்த விருப்பத்துல நாங்க எந்த கேள்வியும் கேட்கல. ஆனால் அதனால் ஏற்பட்டு போக பின் விளைவுகள், முதல் விளைவு ஏற்பட்டு இருப்பது 118 பேரை கொண்டு வா பதவி ஏற்க விடுறேன்னு வச்சிருக்கிற ஆப்பு. 2வது PM ஸ்ரீ திட்டம், அது எல்லாம் வரும், வரிசையா வரும் பாருங்க. 5 ஆண்டு காலம். 2வது ஒரு நிமிஷம்,
காரை செல்வராஜ் நீங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். என்னமோ ராகுல் காந்தி தான் பாஜகவை எதிர்த்தார். இந்தியாவில வந்து பாஜகவை உணர்வு பூர்வமாக எதிர்த்தது மட்டுமல்ல, நீதிமன்றங்களில் போய் பாஜகவினுடைய அத்தனை மாநில உரிமைக்கு எதிரான, ஆளுநருக்கு எதிரான, மாநில உரிமைகளுக்கு எதிரான அத்தனை செயல்பாடுகளுக்கும் நீதிமன்ற தீர்ப்புகள் வாங்கி இந்தியா முழுமைக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில முதல்வர்களுக்கும் வழிகாட்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வர், திராவிட அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். என்னமா பாராளுமன்றத்தில் ராகுல் பேசிட்டா போதுமா? பாராளுமன்றத்தில் பேசிட்டா போதுமா? என்ன வெற்றியை கண்டார்? தமிழகம் மட்டும்தான் பாஜகவினுடைய அந்த மதவாத சக்திக்கு எதிராக நிலைப்பாட்டில் நீதிமன்றங்களில் வெற்றி கொடி நாட்டி அந்த வெற்றியை இந்தியா முழுமைக்கும் இருக்கிற மதச்சார்பற்ற முதல்வர்களுக்கு கடத்தினது. கேரளாவுக்கு கொடுத்தோம், பஞ்சாப் கொடுத்தோம், ஆளுநர் பிரச்சனையா, இதோ வழக்கு, இதோ தீர்ப்பு நான் பெற்றுத்தர கொடுத்தது இந்தியாவிலேயே தமிழ்நாடு. காரை செல்வராஜ் சார், இந்த ராகுல் விஜய் போர்ஸால திமுகவுக்கு தான் பெரிய பாதிப்பு அப்படின்னு நம்ம எரிமலை ராமச்சந்திரன் சொல்றாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? அது அந்த பாதிப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காதுங்க. தெரியும், அரசியல்ல நீண்ட அனுபவம் இருக்கு. அரசியல்ல வந்து விஜய் எந்த அளவிற்கு வந்து மதச்சார்பற்ற கொள்கையை எடுத்துக்கிட்டு போவாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முத நாளே பாஜக களத்துல இறங்கிருச்சு. என்ன கொள்கை வடிவு, அவ்வளவு பெரிய அமைப்பு, தொண்டர் பலம் என்பது கூட அரசியல் ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக இருக்கிற திமுகவே 5 வருஷம் தலையால தண்ணி குடிச்சு தன்னுடைய சக்தியை முழுவதும் பயன்படுத்தி பாஜக என்கிற அந்த மதவாத இயக்கத்திற்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக எல்லா நிலைப்பாட்டுகளிலும் போராடி தான் இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியை நடத்தி வெற்றி கொடி நாட்டி இருக்கிறோம். அந்த அளவிற்கு வலிமையை விஜய்க்கு ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்து விடுவார் என்று நினைக்க. ஒன்ன கொடுத்து ஒருத்தர் பெற முடியாது, கேள்வியிலே வரணும். யாருக்கு பாதிப்பு? திமுகவுக்கா அதிமுகவுக்கா? யாருக்கு பாதிப்பு வரும்? ராகுல் விஜய் என்ன பாதிப்பு? ராகுல் விஜய் இணைந்து அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது திமுகவுக்கு அதிமுகவுக்கு யாருக்கு பாதிப்பு ஏற்படும்? அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது நம்ம அதை பத்தி 2029 நடக்கும் போது பேசலாம். இப்ப சேதாரம், பெரிய சேதாரம் ஏற்பட்டு 2 பேருக்கும். அதனால அடுத்த சேதாரம் யாருன்னு கேக்குறேன். சேதாரம் யாருக்கு ஏற்பட்டுச்சு? திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு, அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. என்ன சேதாரம்? ஆளுங்கட்சி ஆட்சியை இழந்திருக்கிறாங்க, அதிமுக 20 சீட்டு குறைஞ்சிருக்காங்க. அது ஜனநாயக தேர்தலிலே ஏற்பட்டிருக்க மாற்றம், சினிமா கவர்ச்சியால் ஏற்பட்டு. அது ஓகே சார், நான் அடுத்தது கேட்கறேன். ஓகே சார், காரை செல்வராஜ் ஓகே.